சரி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? டேய் மனோ, நீ கேண்டீன் ஆரம்பிக்கிறதெல்லாம் டவுட் தான். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமா, இவ வேலைக்கு போவாளா இல்ல இவ வேலை போகுமான்னு இவ யோசிக்கிறான்னு தெரியலையா? கேண்டீன் கனவை தூக்கி குப்பையில போட்டுட்டு போய் ஹோட்டல்ல கொடுத்த பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா. மதியம் ஒரு ஆர்டர் இருக்கு, நாம போய் அந்த வேலையாச்சும் பாப்போம். என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆபீஸ்க்கு போய் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஐயோ, காவியா, என்னடி ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க? கேக்குறேன்ல, சொல்லுடி. எதுக்கு மறுபடியும் நேத்து நடந்த மாதிரி என்னையும் அசிங்கப்படுத்துறதுக்கா? நேத்து மேடம் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன பண்ண? ஓ, இது வேறயா? என்ன பண்ணீங்கன்னே தெரியாம தான் அப்படிலாம் பண்ணீங்களா? என்ன பண்ணன்னு சொல்லுடி ப்ளீஸ். என்ன பண்ண தெரியுமா? ஐயோ, அந்த அளவுக்கு நடந்துட்டனா? ஆமா. ஆமா, ஆதி சார் அப்ப இருந்தாரா? இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே இருந்தாங்க. காவியா, அந்த பில்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா கொடு, நான் ஆதி சார்ட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்தா. காவியா, அத கூட நான் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த டாக்குமெண்ட் ஃபைல்ல சைன் பண்ணணும். உங்களை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இது உங்க வேலையா? இல்ல ஆதி, அது நான் அவங்க வேலையை அவங்க பார்த்தா போதும். தேவையில்லாம ஹோப் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அதை கெடுத்து இரிட்டேட் பண்ண வேண்டியது. பாரதி, என்ன பண்ற? எதுக்கு இப்ப ரிசைன் லெட்டர் டைப் பண்ற? ஆதி சார் ஏதாவது சொன்னாரா?
என்னாச்சு? உள்ள இருக்கிற என் மக உதைக்கிறாளா? மக இல்ல, மகன். அதெல்லாம் இல்ல, மகதான். ஹலோ மிஸ்டர், அதான் உங்களுக்கு தமிழ் இருக்கால, எனக்குன்னு ஒரு மகன் வேணாமா? ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆமா, நீங்களும் தமிழும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் ஆட்டம் போடுறீங்க? என் மகன் வரட்டும், உங்க 2 பேருக்கும் அப்ப இருக்கு. அதையும் பார்க்கலாம். டே ராஸ்கல், என்னடா உள்ள இருக்கும்போதே உங்க அம்மாவோட செட்டு சேர்ந்துக்கிறியா? ஆமான்னு சொல்லுடா கண்ணா. சீக்கிரம் வெளியில வந்து உங்களையும் அக்காவையும் உதைப்பேன்னு சொல்லு. என்னங்க நீங்க இப்பவே அடிதடியெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? ப்ளீஸ் அன்பை சொல்லி கொடுங்க. அன்புதான் இருக்கிறதுலயே பெரிய ஆயுதம். அப்படியா? எங்க நீங்க சொல்லி கொடுங்க பாப்போம். குட்டி பையா, நீ வெளியில வந்ததும் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். முக்கியமா அம்மா கிட்ட அன்பா இருக்கணும். அப்புறம் அம்மாவை கூட இருந்தே பாத்துக்கணும். முதல்ல உங்க அப்பாவை கூட இருந்து பாத்துக்க சொல்லு. ஆனா ஒன்னா கிளம்பி பிசினஸ் மீட்டிங்னு போயிட வேண்டியது. கூடவே இருக்கணும்னா வயித்துல உண்மையாவே புள்ள இருக்கணும். அப்போ நான் கன்சீவ் ஆனா என் கூடவே இருப்பீங்களா? பின்ன 3 மாசத்துல வர்ற மாசக்கையில இருந்து 9வது மாசத்துல வர்ற பிரசவ வலி வரைக்கும்